டைரக்ட் பண்ண கெனடி கிளப் மூவியில் நடிச்சு கனா, கஜினிகாந்த்னு நிறைய மூவிஸோட ரைட்டர் இவர் தான். நெக்ஸ்ட் ஜெயம் ரவி சார் வச்சு சைரன் மூவியாகவும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 2K லவ் ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் சார். வாங்க பிரதர். ஆமாம், என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, மைண்ட் வைஸ் மெதுவா. இவர் வந்து 90ஸுங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. 90 தான். ஸோ ரொம்ப வந்து நான் சொன்னேன், பிரதர் செந்திலுடைய இடம் பேலன்ஸ் இருக்குது, அந்த இடத்த விட்டாதீங்க. இங்கே நிறைய வடிவேல் இருக்காங்க, ஆனால் கவுண்டர் பண்ணியிருக்காங்க, செந்தில் இல்லை. ஸோ ரொம்ப அழகாக நான் அந்த 90ஸுங்கிற கதாபாத்திரத்தை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இப்போ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். வந்திருக்க மாஸ்டர், டைரக்டர் ஜேபி சார், ப்ரொடியூசர் சார் ஆனந்து, குறிப்பாக மக்கள் நாயகன் ராமராஜன் சார், எல்லாருக்கும் வணக்கம். சுசி சார் வந்து ஏதோ கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி தான் ஆள் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து 5 o'clock பிக்கப் சொல்லுவானுங்க, மனசாட்சியே இருக்காது. ஜேபி சார் வந்து சிரிக்கிறாரு, கேமராவை ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ரியாக்ஷன் கிடச்சிரும். எல்லா கேமராவும் பேக்கில் இருக்கனால ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரிஜினல் ரியாக்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. எல்லாருமே அந்த 4:30 பாவம், எல்லாரும் 4:30க்கு நம்ம ரெடியாகும். ஆர்கன்லாம் எப்படி ரெடியாக இருப்பான், அவெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து 6 மணிக்கெலாம் ஒரு வேன்லாம் போவோம். அவனுங்க யாருன்னானே தெரியாது, எல்லாம் வரவன் போகிறவன்லாம் ஏற்றுறது வண்டியில். ஏய் நான் வேலைக்கு போகிறவன்டா கோயம்புத்தூருக்கு, பரவாயில்ல ஏறு 2 ஷார்ட் நெஸ்ட்டு போ, ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவை. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இதில் ஆளுங்களை பிடிச்சி போட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கால் பண்ணி இவர் கேட்டார், பிரதர் சும்மா இருக்கீங்களா? ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர்னா, வேலை போகுது, ஒரு படம் வேறு பண்ணியிருக்கோம், பிரதர் சும்மா இருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். ஃப்ரீயாக இருக்கீங்களா? இங்கிலீஷில் கேட்க எவ்வளோ டீசெண்டாக இருக்கு. சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா தான் நான் கேட்டேன். ஸோ அதனால் பிரதர் நடிப்பை போடலாமே அப்படின்னாரு. சரி சார் நடிக்கலாம் சார். ஏன்னா நம்மளை வந்து நடிக்கிறேன்னு ஒருத்தர் நம்புறாருல. என் படத்திலே நான் வந்து 2 செகண்டில் போயிருப்பேன், ஏன்னா அதுக்கு மேலே முடியாதுன்னு நமக்கு தெரியும். நம்மளை மதித்து ஒருத்தர் 20 நாள் டேட்டு கேட்குறாரு, நம்ம கேட்ட சம்பளம் வேறு தராங்க. ஐயோ எக்ஸ்ட்ரா கேட்டுருக்கலாம் போலையே, இன்னும் ஒன்றே ஒத்துக்கிட்டானுங்க. நம்ம என்னன்னா சுசி சார் அப்படின்னால கொஞ்சம் ஓகேவா கேட்போம், இல்லைன்னா வேணான்ட்டாருங்கண்ணா அப்படின்னால இது ஓகேவா பிரதர் அப்படின்னா ஓகே, இன்னும் ஓகேன்ட்டாங்க. ஐயோ ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம் போல், தெரியாமல் கேட்டேன்னு. ஏன்னா ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும், அந்த அமௌண்ட்டுக்காக எல்லாருமே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா வேறு கிரெடிட் ஆகிருக்கு, எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆம்பளைங்களுக்குலாம் பேலன்ஸ் இருக்கான்னு தெரில. இல்லை எல்லா ப்ரொடியூசருமே எப்பவுமே சாராக இருப்பாங்க, இல்லை மேடமாக இருப்பாங்க. எனக்கு ப்ரோன்னு சொல்கிற ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்க ஒரே ப்ரொடியூசர் இவர் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன்லேருந்து டேரக்டர்ஸ் வருவோம், ஆக்டர்ஸ் வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, எல்லா கேட்டகரிக்கும் ஆள் வருவாங்க. ஒரு ப்ரொடியூசர் காசெல்லாம் சம்பாரிச்சு வர்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, அதனால அந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அதை என்கரேஜ் பண்ணி சார் மாதிரி ஒரு டேரக்டர் கிடச்சிருக்கிறதும் பெரிய விஷயம். இவ்வளோ டீமை பிலீவ் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் டக்குன்னு ஒரு டவுட்டு கேட்பார். ஒரு 5 நாள் எனக்கு தெரில, ஏதோ ஜிம்முக்கு போன பையன் மாதிரி சுற்றி இருந்தார் ஸ்பாட்டில். யார் இந்த பையன், என்ன கேரக்டர் பண்ணுறானே தெரில, அவன் பாட்டுக்கு போகிறான், அவன் பாட்டுக்கு வரான். நான் தான் ப்ரொடியூசரு அப்படியா அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரம் பழகணும். அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டார், பிரதர் படத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்மா? அதான் பிரதர் தட்டுக்குதா பிரதர், யோ உனக்கு இதுவே தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாத்தையும் கேட்பாரு. லைக் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் சரி இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு விஷயமா லேர்ன் பண்ணிட்டே இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த மாதிரி ஒரு யங் ஏஜில் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போது புது கண்டென்ட் வரும். எப்பவுமே பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது நம்பர்லேயே இருக்கும் எல்லாமே. இந்த ஆர்டிஸ்ட், இந்த டைரக்டர், இந்த காம்பினேஷன், இந்த நம்பர், இப்படி தான் இருக்கும். ஒரு யங்காக ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போது தான் இந்த கண்டென்ட் இந்த தேட்டருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. அப்புறம் ஜெகவீர் ஹீரோ பிரதர் வந்து எப்படின்னா காஸ்டியூம் வந்து ட்ரையல்லாம் நம்ம எங்கெங்கேயோ பார்த்துருப்போம்ல. ஃபஸ்ட்டு மீட்டிங் சார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அதான் அந்த சும்மா இருக்கீங்களா கேட்டதுக்கப்புறம், பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோரம் மால் வந்துருங்க அப்படின்னாரு. ஃபோரம் மாலா ஆஃபீஸர்? வாங்க பிரதர் அங்கே தான் அப்படின்னு பார்த்தா ஸ்டூடியோவில் போய் வாங்க பிரதர் உள்ளே போங்க அப்படின்றாரு. ஸ்டூடியோக்குள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க. முக்கியமான பதிவு, இந்த படத்துக்கு ஆஃபீஸே இப்போ வரைக்கும் போடல. ஆஃபீஸ் ஆமாம், இந்த படத்துக்கு ஆஃபீஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா கடைசி வரைக்கும் ஆஃபீஸ் பக்கமே போகல. ஸ்கிரிப்டானே போகலைங்கிற, அப்போ நீங்கள் போகலைங்கிறீங்க. டைரக்டரே போகல, நம்ம எங்கே போகிறது? ஸோ ஸ்டூடியோக்கு தான் நான் அவரை மீட் பண்ணதே ஸ்டூடியோவில் தான். ஆஃப்டர் கோவிட் மீட் பண்ணுறா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டூடியோ தான்.
ஸ்டுடியோ போனோம், காஸ்டியூம் ட்ரையல் பார்த்தோம். இது கட் பண்ணிக்கமா, அப்போ நீ வா அடுத்து வா. லைனில் நிற்கிறவன்லாம் பார்த்தா அடுத்த ட்ரெஸ் போடுறோம் இல்லை, அவன் ஆர்டிஸ்ட்டு, அவன் ட்ரெஸ்ஸை கையில் வச்சு நின்று இருக்கான். நீ யாரா? நான் தான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறேன். அப்படி தான் நான் ஜக்வீரை மீட் பண்ணேன். ஜக்வீர் ரோல் பார்த்துட்டு ஹை ப்ரோ, ஓ ஃப்ரெண்ட் ரோல் போல், நம்ம கொஞ்சம் பெரிய பையன் காமிச்சிக்கலாம். ஹை, நான் தான் ஹீரோவை பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் ஹை சொல்லிடுறேன். ஸோ அது மாதிரி ஜாக்வீர் ப்ரோ அவர் ஒரு கிரிக்கெட்டர். ஸோ ஒரு கிரிக்கெட்டராக வந்து டோனி கூடலாம் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் பிளேயர்ஸ்லாம் சொல்லுவார், பாதி பிளேயர் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஓ இவருக்கெல்லாம் பால் போட்டிருக்கீங்களா, வெரி குட் வெரி குட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆக்டிங் பார்த்தா மேம் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவர் அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. எல்லாருமே கேமரா முன்னாடி வந்தோன்னா கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷனோடு இருக்கும். ஒரு 1 week 2 weeks அப்புறம் பார்த்தா தலைவன் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, பிரதர் நீங்கள் இப்படி நின்றுக்குங்க, நின்றுக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ நல்லாவே டெவலப் ஆகிருக்கீங்க பிரதர், சூப்பர். நிறைய ஹீரோஸ் தேவை எங்கள் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும். ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க, கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் மீனாட்சி, இன்றைக்கி தான் அந்த பொண்ணு மாதிரி வந்திருக்குது. ஸ்பாட்டில் பார்த்தா ஒரு இந்த படத்துக்கு ஒரு காஸ்டியூம் இருக்கும், இந்த சக்திமானில் நிற்கிற மாதிரி வந்து நின்று ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ தான் மீனாட்சியை பார்க்குறதுக்கு மீனாட்சி மாதிரி வந்திருக்காங்க. சூப்பர் மீனாட்சி, கங்க்ராட்ஸ். அவங்க கூட நடிச்சது ஆக்சுவலி என்னன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஆக்டிங்கில் அவங்க சீனியர் தான். ஸோ அந்த பொண்ணு நடிக்கிறத வாட்ச் பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க, எப்படி அப்சர்வ் பண்ணி பண்ணுறாங்க. சீனியர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, சும்மா சொல்கிறேன் சார். இருக்கு சார், கண்ணாடி கிளப்பில் வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க, நீங்கள் கனாலையும் நடிச்சிட்டீங்க சார். இல்லை சார், அந்த பொண்ணு நிறைய படம் நடிச்சிச்சு சார், வேறு கூப்பிடல, படம் நடிச்சது அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாக அதிகமாகிட்டாங்க. ஸோ மீனாட்சி, அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு இவரையும் வந்து இவர் என்ன கேரக்டர் பண்றாருன்னே தெரியல படத்துல. இவர் வேற நான் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா கேமராக்கு என்ன தெரியும், ஜேபி சாரோட பையன் தான் சொல்றேன். எனக்கு இவர் வந்தனால துஷ்யந்த் அதான் பேர் தெரியல. நான் நினைச்சேன் ஜேபி சாரை பாக்குறதுக்காக இந்த பையன் வந்திருக்கான் போல. சரி சும்மா என்ன வர்றாரு இவரு. ஆனா இவரெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. காஸ்டியூம் டீம் இருக்கீங்களா, அந்த காஸ்டியூம் பாவம் அந்த பொண்ணு. இங்கதான் மீராக்கி தான் இருக்காங்க. கண்ணாடி போடுற ஷாட்டுங்க, எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்கள் கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், உஷாராக தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இவங்க எடுத்தோடனே ஸ்டூடியோக்குள்ளே விட்டாங்க. நானே கண்ணாடிலாம் வாங்கிட்டு போயிட்டேன், ஏன்னா நான் கண்ணாடி போடுறது இல்லை. இவங்க பாட்டுக்கு பாவம் தலைவன் தெரியாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. -4 ஒரு கண்ணாடியை கொடுத்துருக்கானுங்க. பாலா வரணும், இவர் போய் கட்டி பிடிக்கணும். பாலா இப்படி வராரு, இவர் இப்படி போய் கட்டி பிடிச்சிட்டு. ஸோ அப்புறமா பாலா கிட்ட பேசிக்கிட்டாரு, கண்ணாடி எனக்கு கண்ணு தெரியும், இது -4 போயிட்டு இருக்கு, நீங்களே வந்து கட்டி பிடிச்சிங்கன்னா ஷார்ட் ஓகே. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் ப்ரோ படுத்திருக்காங்க. சூப்பர் ப்ரோ, உங்க கூட நடிச்ச ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் கேமராமேன் சார் ஆனந்து அப்படிதான் வந்து நின்றுவார். அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக அவரோட ஒர்க்கெல்லாம் சார் காமிச்சு தான் நான் பார்த்ததுக்கு இந்த ஃபிலிம்லாம் இந்த மனுஷன் தான் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. என்னன்னா எந்த டென்ஷனுமே ஆக மாட்டார். இவருக்குலாம் சுகர் ப்ரெஷர் எதுவுமே இருக்காதா, கொலஸ்ட்ரால்லாம் இருக்காதான்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காமாக காலையில் 5:30 மணிக்கு ஒருத்தனால ஷார்ட் வைக்க முடியுது, திரும்ப ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அப்படியே இருக்கார். அதே ரேஞ்ச் தான், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸே ஒருத்தனுக்கு வராது வாழ்க்கையில்ன்ற மாதிரி இப்படியே தான் இருப்பார். அது அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். லைட்டிங்காக இருக்கட்டும், ஸோ டெக்னிக்கலாக அவர்கிட்ட நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த சீனுக்கு ஏன் இப்படி போகிறோம், அந்த சீனை ஏன் அப்படி போகிறோன்றத அவருக்கே அது தெரியாது. அவர் தெரியுமாட்டிருக்காரா? சரி, அவர் லேர்ன் பண்ணும்போது சைடில் நின்று நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலான்ற மாதிரி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் மதர் சுப்பாரியா கூட நடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாஸ்டர், நமக்கு டான்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். வந்துட்டீங்க, நீங்கள் வந்துட்டோம். மாஸ்டர்லாம் வந்து முன்னாடி நாளே வந்துடுவார், லொக்கேஷனே தேடிட்டு இருப்பானுங்க. மாஸ்டர் எங்க லொக்கேஷன் பார்க்க போயிருக்காரு, எங்க லொக்கேஷன் பார்க்கலாமா மாஸ்டர் அனுப்பி விடுவீங்க. அவர் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. இதில் ஒரு சாங்க்கு வந்து அந்த அண்ணன் சொன்னார்ல முருகன், அந்த விட்டு கொடுத்து போடா பையா, அந்த சாங்க்கு வந்து சார் வந்து இயற்கைக்கு நன்றினார்ல. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் இயற்கை நிறைய இடத்துல சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. பர்டிகுலர்லி அந்த சாங் வந்து படம் ஃபுல்லாக அப்படியே ட்ரிஸிலாக இருக்கும், ஒரு மாதிரி நல்ல மேகமூட்டமாக, அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். யாரும் நினச்சிடாதீங்க இவ்வளோ செலவு பண்ணி எங்கேயோ போயிருக்காங்கலாம், ஒன்றும் கிடையாது. கோயம்புத்தூரில் சூப்பராக ஒன்று கிடச்சிச்சு உங்களுக்கு, அழகாக செலவு பண்ணி எடுத்தோன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன். அவெல்லாம் சிவா சார்லாம் வந்திருக்காரு பாருங்க எவ்வளோ. நீங்க என்னடானா வந்து உண்மையை சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கே தெரியல இந்த மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாம் போய் எடுத்திருக்காங்கன்னு. மாஸ்டர் அவ்வளோ அழகா அந்த சாங்கை அவ்வளோ பியூட்டியா எடுத்து கொடுத்தாரு. சூப்பர் மாஸ்டர். நான் சாங்கா ஒரு டைம் ப்ளே பண்ணி சார் காட்டும் போது தான் தெரிஞ்சுதுப்பா எவ்வளோ அழகா எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பத்தி பேசி எல்லாரும் பேசியாச்சு. உங்களை பத்தி உங்களை சார்
வேண்டாம். சார் சொல்லிடுறேன் சார் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பட டேரக்டருக்கான இது இருந்துகிட்டே இருக்கும். அவர் ஈஸியா இல்லைங்க சார் ஒன்றும் ஃபுட்டேஜ் ரொம்ப போயிட்டு நான் பெருசாலாம் பாராட்ட மாட்டேன். கேமரா 2-3 பேர் ஆஃப் பண்ணிட்டாங்க. பெருசாலாம் பாராட்ட மாட்டேன், கம்மியாக தான் பாராட்டுவேன். சார் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுவார், ஒரு 10 years கேப் ஆயிடுச்சு பிரதர், அடுத்து நான் வரணும்னு வரு. ஸோ டெஃபினட்டா என்ன 10 years கேப் அதை நீங்களே சொல்லலாம். நல்லா இருக்கு. சரி ஓகே. இல்லை சார் அந்த ரீஎன்ட்ரியா இல்லைன்னா திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்குறதா ஒரு விஷயமா இருக்கும்ல. ஸோ இந்த படம் டெஃபினட்டா சாருக்கு அப்படி இருக்கும் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அந்த 30 daysல ஒரு படத்தை ஃபினிஷ் பண்றதுலாம் ஏங்க வாருங்க. படத்தை வாங்கலான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க 38 சொன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு, செக் பண்ணிக்கலாமா? ஸோ 38 daysல இந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப வெல்னோனான ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, இல்லை அதிகமாக அடித்தவங்களா இருப்பாங்க. மற்றபடி எல்லாமே இப்போ எங்களை மாதிரி தான் சின்ன ஆர்டிஸ்ட் தான். பாவம் அண்ணன்லாம் அனந்து அதை தவிர இன்னும் எது சொன்னாலும் வர மாட்டேங்குது டைலாக். அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர்ஸில் அங்கே பேச வச்சு, சார் இது மட்டும் சொல்லிடுறேன், ஜிபே என்ன பண்ண ஒன்று தான் இவர் சொல்லியிருப்பார் எல்லாத்தையும். ஆனால் இப்படி பார்க்குறீங்க ஜிபேனா நீங்கள் கரெக்டாக செகண்ட் ஆக்ஷன் சொல்லும் போது அவன் டைலாக் சொன்னால் நீங்கள் திரும்பணும்னு சொல்லிடுவார். ஓகே ரெடி டேக் ஆக்ஷன். அவர் அண்ணி எங்கன்னு பார்க்கணும், லெஃப்டா ரைட்டானே மாதிரியா கரெக்டா நம்ம கிட்ட பாரு அன்னைக்கு எங்க பார்க்கணும் அண்ணா எங்கேயாவது பாருண்ணா, என்னையோட என்ன பாக்குறேன்னு நினைச்ச ஒரு ஒன்மோர் கேட்டு எனக்கு அசிங்கமா இருக்கணும், நீ எங்க பார்க்கணும் சொல்லுங்க ஆக்ஷன் அண்ணே அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. ஓகே ஓகே நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். லவ் யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி 38 daysல படம் முடிச்சிங்க அப்படின்ட்டு. சத்யராஜ் சாரோட வள்ளிமேல் படம் ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்னார், ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 15 வருஷம் ஆச்சு சார், நான் ஃபிலிம் கேமராவில் வேலை செஞ்ச மாதிரி இருக்கு சார் உங்களோட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னாரு. அதுதான் உண்மையான ரீசன். நான் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை எடுப்பேன். ஸோ அதனால தான் வந்து 38 daysல என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு எல்லாருமே வந்து காலையில் ஒரு 38 days 40 days ஒருத்தவங்க படம் முடிக்கிறாங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 2 o'clock வரைக்கும் போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஆர்டிஸ்ட் முகமெல்லாம் சுருங்கி போயிடும். அப்படிலாம் கிடையாது, சிங்கிள் கால் சீட்டு தான் 38 daysம். ஆனால் மார்னிங் ஃபஸ்ட்டு சீக்கிரம் எடுத்துருவேன். மதியம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours பிரேக் விடுமானது நான் ஒரு half நாளாக 1 hour தூங்கிடுவோம் நல்லா. அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். காலையில் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மதிய டயத்தில் கொஞ்சம் அந்த டாப் லைட்டில் ஷூட் பண்ண மாட்டோம். அடுத்து ஜம்மு